ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தொடங்க போகிற ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகள் குறித்த அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 இடங்களை பிரித்த அணிகள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத் அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த 4 டீம் தான் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் 1ங்கிற போட்டியில் வந்து இன்றைக்கி வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைஸ் ஹைதராபாத் அன்றைக்கி மோதிக்க போகிறாங்க. இந்த மேட்ச்சில் தோக்குறவங்க வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து குவாலிஃபயர் 2ல் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து எலிமினேட்டரில் ஜெயிக்கிறவங்களோட மோதுவாங்க. ஸோ இன்றைக்கி தோக்குறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஸோ அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் தோற்றால் தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க வந்து நேராக ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து சென்னை செப்பாக்கத்தில் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிஃபயர் மேட்சும் எலிமினேட்டர் மேட்சும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதே போல் செகண்ட் குவாலிஃபயரும் ஃபைனல் மேட்சும் பார்த்திங்கன்னா சென்னை செப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடித்த மற்றும் 4ஆம் இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஆர்சிபி மோதிக்கிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அது வந்து இன்னும் பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தாவோ இல்லை சன்ரைஸோ யார் வின் பண்ணாலும் நேராக வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஃபைனலுக்கு போனால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃபைனலில் இன்னொன்று டீம் போதில்லை, அது வந்து ஆர்சிபியாக இருக்குமா அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.